வணக்கம். நன்றே தரினும் நடுவிகந்தாம் மாக்கத்தை அன்றே ஒழிய விடல். தீமையை பயக்காமல் நன்மையே தருவதாக இருந்தாலும் நடுவு நிலைமை தவறி வரும் ஆக்கத்தை அப்பொழுதே கைவிடல் வேண்டும். ஒரு நல்ல மனிதன், ஒரு சிறந்த மனிதன் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்க நடுவு நிலைமையோடு இருப்பாங்க. அது என்ன நடுவு நிலைமை? நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, புகழ்ச்சி இகழ்ச்சி, இது போல இரண்டு பக்கங்கள் இருக்கு இல்லையா? இது எந்த பக்கமுமே சாராம, எதற்குமே ஆட்படாம அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருக்கிறதா நடுவு நிலைமை. யார்கிட்ட எல்லாம் இந்த நடுவு நிலைமை இருக்குதோ அவங்க தான் பக்குவப்பட்ட மனிதர். இவங்க ரொம்ப மெச்சூரிட்டிப்பா, இவங்க ரொம்ப பக்குவப்பட்ட மனுஷன்ப்பா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அவங்க என்னன்னா, உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்குன்னா, அவங்க நடுவு நிலைமையோட இருப்பாங்க. சரி, எங்கெல்லாம் இந்த நடுவு நிலைமை, எங்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? எல்லாத்துலயுமே நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல இந்த உலக வாழ்க்கையில நம்ம சார்ந்துதான் இருக்கிறோம். அது நல்லதே கொடுத்தா கூட அது வேண்டாம், அந்த சார்பு வேண்டாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் தாய் தந்தை, இரண்டு உறவுகளுமே முக்கியம்தான். இந்த இரண்டு உறவுகளுமே சமமா எடுத்துட்டு போகணும். ரெண்டுமே முக்கியம், அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இதுதானே நடுவு நிலைமை. இது போல எல்லா உறவுகளுக்குமே ஒரு நடுவு நிலைமை, எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் அந்த மாதிரி கொடுக்கும்போது எந்த பிரச்சனைகளுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஒரு வேலை செய்யற இடம், அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒரு முதல் நிலை, ஒரு அதிகாரியில இருந்து ஒரு கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க. இது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மரியாதை கிடைக்குதா? இவங்களுக்கு ஒரு தரம், இவங்களுக்கு ஒரு தரம், இவங்களுக்கு ஒரு மரியாதை, இவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா? எல்லாரும் தானே முக்கியம். ஒரு நிறுவனம் சிறப்பா நடக்கணும்னா எல்லாருடைய பங்களிப்பும் முக்கியம் இல்லையா? ஏன் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள்? நம்ம மகாகவி பாரதியார் வாழ்க்கையில ஒரு சம்பவம். அவர் ஒரு திருமணத்துக்கு போறாரு. அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு எந்த மரியாதையும் அவருக்கு இருந்ததே கிடையாது. ஏன்னா அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. ரொம்ப ஏழ்மையில தான் இருந்தாரு. ஒரு கிழிந்த ஆடை, ஒரு பழைய ஆடை போட்டுட்டு போறாரு அந்த திருமணத்துக்கு. அவரை உள்ள விடலை. மறுபடியும் போய் கோட் போட்டு வராரு. கோட் போட்டு வந்தானே உள்ள விட்டுறாங்க. திருமணம் முடிஞ்சு பந்தியில உட்கார்றாரு. உட்காந்து அந்த சாப்பாடு எடுத்து போட்டு, இந்தா நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, இது வேணுமா அது வேணுமா. பக்கத்துல உட்காந்துங்க, என்னடா இவருக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தாரு அப்படின்னும் போது, நான் உள்ள வந்தேன், எனக்கு மரியாதை கொடுக்கல, இந்த கோட்டை போட்டு வந்ததால தானே எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. அப்ப மரியாதை யாருக்கு? இந்த கோட்டுக்கு தானே அப்படின்னு சொன்னாராம். இது போல இந்த மனிதர்கள் ஒரு பதவி, பர்சனாலிட்டி, பணம், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வச்சு ஒருத்தரை ஒரு எடை போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியான மரியாதை. இது எதுவுமே இல்லாத ஏழைகளுக்கும் எளிமையானவங்களுக்கும் அவங்கள ஒரு மரியாதை, அவங்கள நடத்துற விதமே வேற இல்லையா? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்? எல்லாருமே மனிதர்கள் தானே இல்லையா? அந்த நடுவு நிலைமையோட எல்லாரையுமே அணுகணும், எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். இன்னும் இது மட்டுமா? இன்னும் எவ்வளவு எவ்வளவு சார்புகள். நான் இந்த நடிகரோடைய ஃபேன், அவங்க அந்த நடிகரோட ஃபேன், எங்காலு தான் பெருசு, இல்ல எங்காலு தான் பெருசு, எங்கால் படம் தான் சூப்பர், எங்கால் படம் தான் சூப்பர். சண்டை. ரெண்டு பக்கமே நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதை ரெண்டுமே ஏத்துக்கணும். இல்ல ரெண்டுத்தையும் விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க போகணும். எங்க போச்சு அந்த நடுவு நிலைமை? இப்போ ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா
நான் இந்த கட்சியை சேர்ந்தவங்க, நான் அந்த கட்சி சேர்ந்தவங்க, இவங்கள பத்தி அவங்க விமர்சனம் பண்றது, அவங்கள பத்தி இவங்கள விமர்சனம் பண்றது. அந்த நடுவு நிலைமை எங்க? நன்மை தீமை 2 பக்கம் தானே இருக்கும். அது யார் பாக்குறது? இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க நன்மையே செய்தாலுமே அது தெரியாது. அவங்க செய்யற தீமைகள் தான் தெரியும். நம்ம பக்கம் தீமையே நடந்தா கூட அதை மறைச்சிருவோம். ஏன்னா நான் இந்த சார்புல இருக்கேன், அது வெளியே தெரியக்கூடாது. நன்மைனா நன்மைதான், தீமை யார் செய்தாலும் தீமைதான். அந்த நடுவு நிலைமையோட நம்ம எல்லா விஷயத்த அணுகணும் இல்லையா? போல எவ்வளோ ஒரு ஜாதி, நான் இந்த ஜாதி, அந்த ஜாதி, அந்த மதம், இந்த மதம், எங்க சாமி தான் பெருசு, உங்க சாமி தான் பெருசு, எல்லாமே ஒரே இறைவன் தானப்பா. இந்த காத்து இந்த மதத்துக்காரங்களுக்கு இந்த காத்து, இந்த மதத்துக்காரங்களுக்கு இந்த காத்து, ஏதாவது ஒரு இயற்கையில இவங்களுக்கு அது அவங்களுக்கு இது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இவங்களுக்கு இந்த ரத்தம் கொடுக்கணும், இது எனக்கு கிறிஸ்டின் ரத்தம் வேணும், எனக்கு இந்த மாத்திரை கிறிஸ்டின் மாத்திரை வேணும், எனக்கு முஸ்லீம் மாத்திரை வேணும், எனக்கு இந்து மாத்திரை வேணும் அப்படின்னா கேட்குறோம். எல்லாருமே இறைவன் எல்லாரையும் ஒரு போல தானே படிச்சாரு. ஏன் இத்தனை ஏற்ற தாழ்வுகள்? அது போல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இந்த புகழ், வெற்றி, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரிலாம் லைஃப்ல வரும்போது ஒரே கொண்டாட்டம். அதே ஆப்போசிட்டா தோல்வி, வருத்தம், அவமானம் இதெல்லாம் வரும்போது அப்படியே உடஞ்சு விழுந்துடுறாங்க இல்லையா? இதுக்கு ஒரு கதை, ஒரு கற்பனை கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு தூசு காத்துல வேகமா பறந்து ஒரு கோபுரத்து மேல போய் உட்கார்ந்துடுது. என்ன உடனே மத்த தூசெல்லாம் பார்த்து சொல்லுது, நான் பார்த்தல்ல, நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எவ்வளோ பெரிய மேல வந்து உட்கார்ந்துட்டேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், இனிமே எனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் பெரிய ஆளு தானே அப்படின்ட்டு ரொம்ப ஆணவம் வந்துடுது. என்ன நம்மளுக்கு அது புகழ், இது பணம், இதெல்லாம் அதிகமா வந்தா அதுதானே வருது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் காத்தடிச்சு அந்த தூசு பறந்து போய் சாக்கடையில விழுந்துருக்கு. இது போலத்தானே மனிதர்கள் கூட நடந்துக்கிறாங்க இல்லையா? ஒரு தோல்வி வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, உயர்வு தாழ்வு எது வந்தாலும் இறைவன் செயல், அவ்வளவுதானே. இறைவனுக்கு அதை அர்ப்பணிச்சுட்டு உங்க வேலையை நீங்க பார்க்கலாம் இல்லையா? இப்போ இஸ்ரேல் ரஷ்யா போர் ஏன் நடந்துச்சு? நான் இந்த நாட்டை சார்ந்தவன், நீ அந்த நாட்டை சார்ந்தவன், எல்லாருமே மனிதர்கள் தானப்பா. இந்த நடு நிலைமை அவங்க கிட்ட இருந்தா எத்தனை உயிர்கள் போயிருக்குமா? அதுதான் என் கேள்வி. இந்த நடு நிலைமையோடு இருக்கும்போது உலகமே அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கும். தோல்வியும் துன்பமும் எதுவுமே நம்மள எதுவுமே செய்ய முடியாது. வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.